பாலச்சந்தர் சார் தான். அது மறுக்க முடியாத உண்மை. அந்த பாலச்சந்திரன் என்ற அந்த சர்வகலாசாலையில் அந்த பள்ளிக்கூடத்தில் மழைக்கு ஒதுங்கியவன் நான். தில்லுமுள்ளு, தண்ணீர் தண்ணீர், மழலை பட்டாளம் போன்ற படங்களிலே நான் உதவி இயக்குநராக அவரிடம் அடி வாங்கி பணியாற்றியிருக்கிறேன். இன்று இயக்குனர் சிகரம் என்ற பட்டத்தை அவர் வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் பேரளவுக்கு பட்டம் வாங்கியவர் அல்ல. தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல, ஒரு இந்தியிலே ஏக்திவிச்சலி கலையை எடுத்தாலும் சரி, இல்லை தெலுங்கிலே மரச்சரித்திரம் எடுத்தாலும் சரி, கன்னடம் என்றாலும் சரி, மலையாளம் என்றாலும் சரி, இந்திய மொழிகளில் எல்லாம் தன்னுடைய தனி முத்திரையை பதித்தவர். தமிழ் மண்ணிலிருந்து புறப்பட்டு, குறிப்பாக அதுவும் நான் பிறந்த தஞ்சை மாவட்டத்திலே நன்னிலத்திலே நலுமாங்குடியிலே உதித்த ஒரு நல் இதயம். அவரை பொறுத்தவரையிலே அவர் எடுத்த படம் பட்டண பிரவேசம் அவர் என்றைக்குமே கடைபிடித்ததில்லை, இன துவேஷம். அப்படிப்பட்ட ஒரு அவர் எதிர்நீச்சல் போட்டவர். வாழ்க்கையிலே என்னை பொறுத்தவரையில் டி ராஜேந்தர் எல்லாம் இன்றைக்கு எதிர்நீச்சல் போடுகிறேன் என்று சொன்னால் எனக்கு எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு மகான். என்னை பொறுத்தவரையில் அவர் என்னுடைய மானசீக குரு. நான் பிறந்த அந்த தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தவர் என்ற பற்றா, இல்லை நான் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எனக்கு முன்னால் படித்த முன்னோடி, அவரை போன்ற ஒரு வித்தியாசம். திரைப்பட உலகத்திலே அவர் எடுத்த படங்கள் அத்தனையும் பாடங்கள். அவரே ஒரு பல்கலைக்கழகம். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையால் சொல்லி மாளாது. நேற்று இரவெல்லாம் விடிய விடிய அவரை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. வடித்த கண்ணீரை கவிதைகள் ஆக்கினால் கூட அத்தனை பக்கத்துக்கு வரும். துக்கம் தாங்கவில்லை. இது பேரளவுக்கு சொல்லவில்லை. காரணம், என்னுடைய ரயில் பயணங்கள் என்றாலும் சரி, எந்த படங்களை பார்த்தாலும் அதை பார்த்துவிட்டு மனதார பாராட்டிய ஒரு மனதிலே யாரை பற்றி யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்களை தட்டி கொடுத்து பாராட்டியவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் திரையுலகத்திலே அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்று அஞ்சாமல் கருத்துக்களை எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் இயக்குனர். தன்னுடைய கருத்துக்களை யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவர் செய்தார் அரங்கேற்றம். அவரால் தான் இன்றைக்கு திரையுலகத்திலே பலர் வந்தார்கள் ஏற்றம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர், ஏற்றத்தை கொண்டு வந்தவர். இப்படி இன்றைக்கு ஒரு மீளா தூக்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் நம்ப இயலவில்லை. ஆம், அவர் புன்னகைத்தால் புன்னகை, அவர் கவலைப்படாத ஒரு புன்னகை மன்னன். அப்படி சரித்திரம் படைத்தவர். அவர் சிந்தித்தால் சிந்து பைரவி, அவர் அசைந்தால் அது அபூர்வ ராகங்கள், அவர் தடுமாறினால் கூட, தடம் பதித்தால் கூட அது தப்பாத தாளங்கள். அவருடைய திரையுலகத்தின் தாகங்கள் என்றைக்கும் ஆனதில்லை தப்பிய தாளங்கள். ஆனால் இன்றைக்கு அசையாமல் அடங்கிவிட்டதா அந்த இரத்த நாளங்கள். அபூர்வ ராகங்கள் படைத்த அந்த இதயம் அசையாமல் இருப்பதை பார்த்து அனைவருக்கும் அடங்காத சோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ் திரையுலகமே இன்றைக்கு இருளில் மூழ்கி இருக்கிறது, சோகத்திலே ஆழ்ந்திருக்கிறது. அவரை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகத்துக்கும் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் திரையுலகத்தை சார்ந்தவர் என்ற முறையிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் மறையலாம், ஆனால் அவர் உருவாக்கி சென்ற படைப்புகள் மறையாது. அந்த படைப்புகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் நான் வாசிக்கிறத பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் பட்டிருக்கேன். எவ்வளோ படம் வாசிக்கிறேன் அவருடைய டைரக்ஷன். பிக் லாஸ். ஐ ப்ரே காட் ஹிஸ் சோல், ஹிஸ் ஃபேமிலி, மை கண்டோலன்ஸ். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் கேசட் விழாவில் நான் ஆசீர்வாதம் பண்ணார் வந்து நேற்று ஈவினிங் இந்த செய்தி கேட்டு ரொம்ப எங்களுக்கு ஷாக். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா இஸ் எ கிரேட் ஜீனியஸ். எல்லாருக்கும் ஒரு குரு அவர் இஸ் எ மாஸ்டர். எவ்வளோ பேர் உருப்படுத்தியிருக்காரு. அதே போல் விசன்னன் கூட நாங்கள் எவ்வளோ ரெக்கார்டிங் வாசிருக்கோம். அவர் ஒவ்வொரு ரெக்கார்டிங்லையும் எனக்கு ஒவ்வொரு ஆதரவு கொடுத்து என்னை நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவர் என் வாழ்நாள் மூலம் மறக்க முடியாது. குடும்பத்தை என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன்.